வணக்கம் நண்பர்களே. இந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் ஆழ்மனம் சக்தி எவ்வாறு உதவுகிறது என்று ஒரு வீடியோ முன்னாடி வெளியிட்டிருந்தேன். இதுக்கு முந்தைய வீடியோ. அப்போது அந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு பயன்பட்ட அல்லது உதவிய அந்த ஆழ்மனம், அந்த பேரறிவு, அந்த வாழ்க்கை துணையோடு இணைந்து வாழ்க்கையை நடத்தி ஒரு பிரச்சனைகளற்ற வாழ்க்கையை தருவதற்கு ஏன் இந்த ஆழ்மனம் உதவுவதில்லை என்று ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? தேர்ந்தெடுத்தது ஆழ்மனம் என்றால் ஏன் பிடிச்சிருந்துன்னு தெரியாது, ஆனால் பிடிச்சிருக்குன்னு சொன்னவங்களை பற்றி சொல்லியிருந்தேன் போனதில். ஆனால் இந்த ஆழ்மனம் தொடர்ந்து ஒரு மனிதனோடு பயணிக்கும் பொழுது, சக உயிரோடு, அது ஆணாகும் பெண்ணாகும் பயணிக்கும் போது, இந்த ஆழ்மன இயக்கம் என்பது ஏன் பிரச்சனைகளற்ற வாழ்க்கையை தருவதில்லை? அப்படி அதுக்கு என்ன தடை இருக்கிறது என்றால், நீங்கள் அந்த பேரறிவை பயன்படுத்தும் விதம், அதை எப்படி நாம் பயன்படுத்துவது? நம்முடைய சேனல் நிறைய வீடியோக்கள் வெளியிட்டிருக்கேன். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்.